மயிலாடுதுறையில் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கல்லூரி கனவு என்ற பெயரில் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னதாக பேசிய ஆட்சியர் மகாபாரதி விபத்தில் தனது வலது கை சிதைந்த பின்னரும் கடின உழைப்பால் IAS ஆகியிருப்பதாக கூறினார். பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் பல்சர் NS 400Z இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த இருசக்கர வாகனத்தில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், ப்ளூடூத் இணைப்புடன் கூடிய டிஜிட்டல் கலர் LCD ஸ்பீடோமீட்டர், மியூசிக் கண்ட்ரோலர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிக சக்தி வாய்ந்த 373cc என்ஜினோடு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இருசக்கர வாகனத்தின் எக்ஸ் ஷோரூம் விலை ₹1,85,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வாட்டும் வெப்பத்துக்கிடையே சிறு வசந்தமாக தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2ஆம் நாளாக இடி மின்னல் பலத்த காற்றுடன் பெருமழை பெய்தது. அல்லிநகரம், பொம்மைகவுண்டன்பட்டி, அன்னஞ்சி, கருவிலநாயக்கன்பட்டி, அரண்மனைப்புதூர் மற்றும் வீரபாண்டி, பழனிசெட்டிப்பட்டி பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கோடை மழை வெப்பத்தை தணித்து மக்களின் மனதை குளிர்வித்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சியில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சி சார்பில் 2 அல்லது 3 நாளைக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், அதுவும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே விநியோகிக்கப்படுவதால் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிற தேவைகளுக்காக ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகளின் மூலம் விநியோகிக்கப்படும் நீரில் கடும் உப்புத்தன்மை இருப்பதால் சிறுநீரகம் செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. குடிக்கிற தண்ணியும் கிடைக்காது, புழங்குற தண்ணி எதுவுமே இல்லை. ரொம்ப எல்லாருமே பாருங்கள், தள்ளு வண்டியில் எடுத்து 1 கிலோமீட்டருக்கு மேலே தண்ணியை போய் சுமந்துட்டு வர. குடிக்கிற தண்ணிக்கு புழங்குற தண்ணிக்கு முதல்ல ஒரு நல்லது கிடைக்கணும். தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? சாப்பாடு கூட, அரிசி கூட வாங்கிடலாம். தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? கல்லுமேடு தண்ணின்னு கொண்டாந்து கொடுக்குற, அது கிட்னியை பாதிக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. புழங்குற தண்ணியுமே வர்றதில்லை. எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமம். காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குகிறோம். ஒரு நாள் வந்தால் அப்புறம் தூக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். உப்பு தண்ணி தான் தூக்குறோம். அந்த ஊரில் உப்பு தண்ணியை தவிர நல்ல தண்ணிக்கே வேலை இல்லை. இதுகுறித்து திருப்பத்தூர் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, மத்திய அரசின் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 7 ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்தார். மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்து பணிபுரிந்து வந்த 2 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் அண்ணனூர் பகுதியில் வங்கதேசத்தை சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் அண்ணனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளில் சோதனை நடத்தினர். அப்போது மாணிக்கம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் முகமது அர்ஜு, போலஸ் பர்மன் ஆகியோர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும், உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருப்பதும் தெரியவந்தது. குறிப்பாக முகமது அர்ஜு 2012 முதல் தமிழ்நாட்டில் இருப்பதும், அவர் ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இருவர் மீதும் பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். உலக புகழ்பெற்ற உதகை மலர் கண்காட்சி அரசு தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ளது. 126வது மலர் கண்காட்சி வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி பூங்காவில் 5 லட்சம் செடிகளில் நடவு செய்யப்பட்ட மலர் செடிகளில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. பார்வையாளர்களை கவரும் வகையில் 45,000 மலர் தொட்டிகள் மலர் மாடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. This is the first time I am visiting this flower show. ரொம்ப நல்லா இருக்கு. சென்னையிலேருந்து வந்து எங்கேயுமே போக முடியல அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரெயின் என்ஜின் மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
இன்னைக்கு காலையில் 7:30 இங்கே வந்துருச்சு. என்ன சொல்கிறேன்னு புரியல. அந்த மாதிரி இருக்குது, அந்த எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஏரியும் செப்பரேட் வளர பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கு. காலநிலை ரொம்ப நல்ல ரம்மியமான கிளைமேட்டாக இருக்குது இன்னைக்கு. கிட்டத்தட்ட நிறைய ஃப்ளவர்ஸ், லட்சக்கணக்கில் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் இன்ஜின். இட்ஸ் வெரி நைஸ். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் விலங்குகளுக்கு தண்ணீர், உணவு வழங்க என்ன திட்டங்கள் உள்ளன என்பது குறித்து தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் கோடை வெயிலின் உக்கிரம் காரணமாக மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். காட்டு விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் நுழைந்து விடுவதால் விலங்குகள் மனித மோதல்கள் ஏற்படுவதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து ஜீவராசிகளை பாதுகாக்கும் கடமை அரசுக்கு உள்ளது என்பதால் வன விலங்குகளுக்காக குறிப்பிட்ட இடங்களில் தண்ணீர் மையங்களை ஏற்படுத்தவும், தெரு விலங்குகளுக்கு தண்ணீர், உணவு கிடைப்பதை உறுதி செய்ய கோரியும் அரசுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.